இன்று படிக்க வேண்டிய வயசில் இன்றைக்கு சிறைவாசகம் சென்றிருக்கின்றார் அந்த மாணவன். பக்கத்தில் அந்த காணொளி இணைத்திருக்கின்றேன் பாருங்கள். போதைப் பொருளை பாவிக்கின்ற அன்பார்ந்த இளைஞர் யுவதிகளை, பாடசாலை மாணவர்களே, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். ஆனால் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக ஒரு துன்பத்தை தரும். அதுவும் ஒரு எதிர்பாராத ஒரு துன்பத்தை தரும். தயவு செய்து கவனித்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடவுள் கொடுத்த அந்த உடலினை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கான அந்த சந்தோஷத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். தயவு செய்து உங்களை நீங்களே சிதைத்து கொள்ளாதீர்கள் என்பதனை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இன்னொரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த விதத்தில் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக ஒரு கொலை சம்பவம் இலங்கையில் பதிவாகியிருந்தது. அந்த கொலை சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த கொலை சம்பவமானது ஒரு 77 வயது ஆட்டோ ஓட்டுநரை 16 வயது மாணவன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் இலங்கையில் பதிவாகியிருந்தது. இது புத்தளம் மாவட்டத்தில் தில்லையடி ரத்மலாய என்னும் பிரதேசத்தில் இந்த கொலை சம்பவம் பதிவாகியிருந்தது. இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்னென்று பார்க்க போனால் போதை வஸ்து. இன்றைக்கு எல்லோரிடமும் பேசும் பொருளாக மாறி இருக்கின்ற விடயம் இந்த போதை வஸ்து. இன்றைக்கு அதிகமான இளைஞர்கள், அதே போல் பாடசாலை மாணவர்களும் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு விழிப்புணர்வு என்பது ஒரு கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயமாகவே இன்று பார்க்கப்படுகின்றது. காதால் கேட்டு மறுகாதால் விடுகின்ற ஒரு விடயமாகவே இந்த விழிப்புணர்வுகள் அமைந்து கொண்டிருக்கின்றது. தயவு செய்து அன்பார்ந்த பெற்றோர்களே, அதே போல் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள அன்பானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை இன்றிலிருந்து கவனியுங்கள். அவர்கள் எங்கே செல்கின்றார்கள், யாருடன் நட்பு வட்டாரத்தை அமைத்திருக்கின்றார்கள், என்ன பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகின்றார்கள், ஏது செய்கின்றார்கள், எப்படி செய்கின்றார்கள் என்பதனை சற்று அவதானியுங்கள். அவர்கள் தவறு செய்கின்ற போது அதனை அன்பாக உணர்த்துங்கள். அப்படியும் அவர்கள் அன்பாக உணர்த்தி மீண்டும் மீண்டுமாக அந்த தவறை செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு கொலையாளியாகவோ அல்லது குற்றவாளியாகவோ அவர்கள் மாறிடக்கூடாது. நாளைய சமுதாயத்தின் தலைவர்கள் அவர்கள். தயவு செய்து யாவரும் கவனித்து அதேபோல் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுமாறு அன்போடு கூட அழைக்கின்றோம். அதேபோல் இதில் சட்டங்கள் பற்றி தெரிந்தவர்கள் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இவ்வாறான ஒருவர் போதை வஸ்துக்கு அடிமையானால் அவரை எவ்வாறு மீட்பது, அது எவ்வகையான சட்டத்தின் மூலம் மீட்கலாம் என்பதனை இதை கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதேபோல் இன்றைய எங்களுடைய பாடசாலை மாணவர்களையும் இளைஞர் யுவதிகளையும் பாதுகாப்பது எம்முடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கின்றது. நன்றி.